ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஜா செடி வளர்ப்பு அதன் பராமரிப்பு பற்றி பார்ப்போங்க. நம்ம ரோஸ் வந்து இனி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வின்டரில் தான் நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். நிறைய பூக்கள் கொடுக்குறது இல்லாமல் அது வந்து குளிர்ச்சியான சூழ்நிலை தாங்க அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இனி வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது மல்லிகை தாங்க ஸ்டார்ட் ஆகும். ரோஸஸ் பூக்கும், பூக்காமலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும். கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எதனா ஒரு ரோஸுக்கு வந்து ஒரு உரம் கொடுக்கணுங்க. அதுவும் சும்மா வந்து மேலோட்டம் போட்டு விட்றாதீங்க. கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவையே ரோஜாக்களை வந்து கிளறி விடுங்க. கிளறி மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரோஸுக்கு அந்த உரம் வந்து நல்லா வேருக்கு போய் சேரும்போது நம்மளுக்கு பூக்கள் நல்லா கொடுக்குங்க. அதுதான் லூஸான மண்ணாக போடணும்னு சொல்லுவேன். அது கொக்கோ பிட்டு, எருவு, செம்மண், மண்புழு உரம் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கலந்து போடும்போது செடி வந்து வேர் வந்து லூஸாக போகும்போது செடி சூப்பர் வளர்ச்சி வருங்க. அதே மாதிரி ரொம்ப நம்ம பூக்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடி உரம் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி நீங்கள் மண்ணை கொடுக்கும்போது அழகாக உள்ளே போயிட்டு அது வந்து நல்லா ரியாக்ட் பண்ணி நிறைய பூக்கள் கொடுக்கறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து செடியோட வளர்ச்சி சூப்பராக வரும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூக்களை கட் பண்ணி நம்ம வெயில் காலத்தில் வந்து பூக்கள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்தது மேலே கண்டிப்பாக பூச்சி வெரைட்டி கண்டிப்பாக இருக்குங்க. ரோஜா ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. நிறைய பூச்சிகள் வருங்க. விதவிதமாக ரகரகமாக வருவாங்க அவங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசல், கெம்மு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துடுங்க. அப்போ வந்து நீங்கள் பூக்கெல்லாம் நல்லா அறுவடை எடுக்கலாம். அது இல்லாமல் ஷேட் நட்டுங்க. வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம ஷேட் நட் போட்டாகணும். இந்த பக்கம் நான் இந்த சைடும் ஏன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக வெயில் வருங்க. நம்மளுக்கே போய் நிற்க முடியாது 7, 8 மணிக்கெலாம். அதனால் இந்த சைடும் மேலே கண்டிப்பாக ரோஜாவுக்கு மட்டும் போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் ஹாட்டை தாங்குகிற அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு எப்பவுமே சம்மர்லேயும் கொஞ்சம் பூ கொடுக்குற மாதிரி ஏன்னா நம்ம மருந்து கொடுக்க கொடுக்க கொஞ்சம் பூக்கள் கொடுக்க தாங்க செய்யும். ஆனால் வின்டரில் கொடுக்குற மாதிரி பூக்காது. 10 பூ பூக்கிற இடத்துல 4 பூ 3 பூ பூக்கும். பூக்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. பூத்துகிட்டே இருக்கும். ரோஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பூத்துகிட்டே இருக்குங்க. அதுதாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலைகள் பண்ணாவே ரோஜாக்கள் வந்து இதெல்லாம் என்கிட்ட 3லேருந்து 4 வருஷம் இருக்கிற செடிங்க. இப்பத்தியோட செடியில். அதனால் நம்ம அடுத்த சீசனுக்கு ஈஸியாக நம்ம ரோஜா செடி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம சில இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா ரோஜா செடியும் நம்ம விட்டு போகவே போகாது. நம்ம 4, 5 வருஷம் கூட நல்லாவே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோம். அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம அழகாக கொண்டு போகலாங்க. நான் ரோசஸுக்கு வந்து ஆர்கானிக் தாங்க கொடுப்பேன். இன்ஆர்கானிக் கொடுக்கவே மாட்டேங்க. ரோஸ் நடுவில் இவங்க செடி மரம் உறைஞ்சுதுங்க. பூ பூத்திருந்தது. சரி அப்பயே கட் பண்ணால் நல்லா வாசனை அடிக்கும். இந்த செடியும் இருந்தால் ட்ரை பண்ணி வாங்கி வச்சு வளங்க. ஏன்னா நிறைய பூக்குதுங்க இது. தக்காளி தானாக விழுந்த தக்காளி நம்ம அங்கே இருக்குது. அதுலேயும் நிறைய காய்ங்க. எப்பவுமே தானாக விழுந்த செடியில் நிறைய காய் பிடிக்கும். அது இது தாங்க எடுத்துக்காட்டு. நானாக போடலை. அது பெங்களூர் தக்காளிங்க. நம்மலாம் பெங்களூர் தக்காளி இப்போலாம் நம்மளுக்கு நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி தான் கிராஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இது பெங்களூர் தக்காளியே வருதுங்க. ஒரு விதை வந்து பெங்களூர் தக்காளி விதை வருது. இது சிகப்பு கொய்யாங்க. பழம் பழுத்திருந்தது. சரி அந்த வீடியோவில் அப்படியே எடுத்துட்டேன். இதுதாங்க இன்னியோட அறுவடையை நம்ம மாடியிலேருந்து. அது இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதம் நம்ம வந்து மார்ச் எண்டு நான் கொடுத்த அடி உரங்கள், மேல் உரங்கள் அப்படியே பார்த்துடலாங்க. நான் இந்த வாரம் கொடுத்தது வந்து உரங்களுக்கு முன்னாடி இது மறந்துட்டேங்க. இது வந்து வெயில் பயங்கர வெயில் இருக்குதுங்க. ஷேட் நெட் போட்டது இல்லாமல் இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குதுங்க இந்த செடி. அதனால் தேங்காய் அந்த மேல் தோல் கொஞ்சம் அங்கே வச்சுட்டேங்க. அது வேஸ்ட்டாக வருது. மேலே வச்சுட்டோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப இழுத்து அ செடியை காய வைக்காம நல்லா நீர் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் அது. அதனால் அந்த தேங்காய் நார் கழிவை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 2 செடி மட்டும் வெயிலில் நிறைய இருக்குதுங்க. அது போட்டாச்சு. இன்னைக்கு கொடுக்குற உரம் என்பிகேங்க. என்பிகே வந்து நல்லாயிருக்கும். என்பிகேன்னு நம்ம மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கினேன். இது வந்து நீங்கள் தண்ணியாக தான் கலக்கி செடிக்கு ஊற்றினா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நல்லாயிருக்கும். எந்து கொஞ்சம் பெரிய பெரிய செடினால நான் வந்து அடுத்தது இது கொடுக்குறேங்க. எப்சம் சால்ட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன்.
அத வந்து 2த்தையும் கலந்து தாங்க இந்த வாட்டி லிக்விடா தாங்க செடிக்கு ஒரு 1/2 மக்கு குடுத்தேங்க. ஏன்னா என்கிட்ட 40 செடி இருக்கிறதுனால நான் இவ்வளோ குடுக்குறேன். கம்மியா இருக்கும்போது நீங்க 1 ஸ்பூனோ, 1/2 ஸ்பூனோ போட்டு நீங்க செடிய நல்லா லிக்விட் பண்ணி ஒரு 1/2 மக்கு விடுங்க. அதில எப்சம் சால்ட் மட்டும் போட்டு நான் ஸ்ப்ரேவாவும் குடுத்தேன். என்பிகே வந்து ஸ்ப்ரே குடுக்கக்கூடாதுங்க. எப்சம் சால்ட் மட்டும் தான் ஸ்ப்ரே குடுக்கணுங்க. அதையும் நம்ம செடிக்கு ஸ்ப்ரே குடுத்தேங்க. இதாங்க இந்த வாரம் நான் குடுத்த செடிக்கு நான் குடுத்த ரொட்டீன்ங்க. இப்போ நல்லாவே துளிர் வச்சிருக்குது. நான் அடுத்த ஏப்ரல்ல கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோ குடுக்குறேன். என்னென்ன பூ எது பூத்துருக்குன்னு. ஸ்ப்ரே வந்து எப்சம் சால்ட் குடுங்க. ஒரு 1/2 மக்கு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி விடுங்க. இருட்டிடுச்சுங்க 6:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. அதான் குடுத்தேங்க. ஸ்ப்ரேவாவும் குடுத்தேன். இதாங்க நானு இந்த வாரம் குடுத்தது. அது ஸ்ப்ரேவா குடுத்தது எப்சம் சால்ட்டுங்க. எப்சம் சால்ட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து நீங்க செடி முழுக்க நனையிற மாரி குடுங்க. அதாவது நீங்க ஸ்ப்ரேவா குடுக்கும்போது சாயந்தரம் 5 மணி, 6 மணிக்கு மேல நம்ம சூரியன் மறைஞ்ச உடனே குடுங்க. இருட்டுனதுனால ஸ்ப்ரே அடிக்கிறத காட்ட முடியலங்க. இந்த மாரி ஸ்ப்ரே ஒண்ணு கண்டிப்பா வேணுங்க. ரோஸ்லாம் வளர்க்கணும்னா ஸ்ப்ரே கண்டிப்பா வச்சு 10 நாளைக்கு ஒரு தடவ செடிகளுக்கு ஸ்ப்ரே குடுத்தா தாங்க செடி சூப்பரா வரும். எல்லாரும் இதே மாரி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.